விடுதலை போராட்ட வீரர், விடுதலைக்காக போராடியவர் CN முத்துரங்க முதலியார். முதலியார் சமுதாயத்துக்காக மிகவும் கஷ்டப்பட்டவர் சச்சிதானந்த முதலியார். நம் சமுதாய மக்கள் அனைவரும் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 30 மாவட்டத்தில் நாங்கள் தமிழக நீதி சங்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். 30 மாவட்டம். இன்னைக்கு முதலியார் பிள்ளைமார் சமுதாயம் வீழ்த்தப்பட்டு விட்டது. வீழ்த்தப்பட்டதுன்னா என்ன அடிச்சு? தோக்கடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். வீழ்த்தப்பட்டு விட்டது. இந்த தமிழக நீதி சங்கத்தை இன்னைக்கு எப்படியாவது காலி பண்ணி ஓரமா உட்கார வச்சிருந்தாலும் நிறைய பேர் பிளான் பண்றாங்க. யார் பண்றாங்க தெரியுமா? கொண்டை மண்டல சைவ வேளாளர் சங்கம் தனி, துளுவ வேளாளர் சங்கம் தனி. துளுவ வேளாளர்லேயே பார்த்தா உயர்குடி துளுவ வேளாளர், தொண்டை மண்டல துளுவ வேளாளர், சாதா துளுவ வேளாளர். அடுத்து செங்குந்த முதலியார். செங்குந்த முதலியாரும் நாங்கள் கைக்கோளர்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, செங்குந்தர்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இந்த செங்குந்தர் கைக்கோளருக்குள்ளே பெருக்கூட்டம், சிறு கூட்டம், பெருத்தாளி கூட்டம், சிறுத்தாளி கூட்டம். அவங்களே ஒருத்தர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்லை. இப்படியே நம்ம உட்பிரிவு பேசி வீணா போயிட்டோம். உட்பிரிவு பற்றி பேசி எல்லாரும் கலக்கணுமான்னு கேட்டால் உங்களுடைய குலம், வழக்கம், குலதெய்வம், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது, அந்த விஷயங்களை நீங்க பாருங்க. சமுதாயம் ஒன்று வரும்போது, அரசியல் நம்ம போகும்போது நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து வர வேண்டும். ஏனென்றால் திருவள்ளூர் மாவட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி நம் சமுதாயத்தினுடைய ஒரு சக்தின்னு எல்லாம் தெரியுதுக்காக தான் இதை சொல்றேன் நான். எப்படி ட்ரம்ப் மேக் அமெரிக்கா ப்ரவுட் அகைன், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொன்னாரோ, அதே போன்று மேக் முதலியார் பிள்ளைமார்ஸ் கிரேட் அகைன். இனமே எழு, ஒற்றுமை பெறு. என்னை படைத்த கடவுளுடைய அருளோடையும் நம் சொந்த மக்களுடைய ஆதரவோடும் என்றும் உங்கள் வீட்டு பிள்ளையாய் இந்த காஞ்சி தமிழ் என்றைக்கும் உங்களுக்கு இருப்பேன். அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் என்றால் என்ன? திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும்னா வீரராகவ பெருமாள் கோவில் ஞாபகம் வரும். திருவள்ளூர் மாவட்டம் ஒரு முதலமைச்சருடைய மாவட்டம். இங்கிருந்து ஒரு முதலமைச்சர் போயிருக்கார். யாருக்காவது தெரியுமா? கையை தூக்குங்க. இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். இங்க இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நசரத் பேட்டையில் பிறந்தவர் தான் CN முத்துரங்க முதலியார். CN முத்துரங்க முதலியார் யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? மறந்து விட்டோம். திருவள்ளூர் மாவட்டம் நசரத் பேட்டையில் பிறந்தவர் தான் நம் சமுதாய முன்னோடி CN முத்துரங்க முதலியார். CN முத்துரங்க முதலியார் யார்? ஏன் அவரை பற்றி பேச வேணும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர், காங்கிரசின் முதலமைச்சர் பக்தவச்சலம் முதலியார் 1963 இருந்து 1967 வரைக்கும் 5 வருஷம் CM இருந்தார். காமராஜர் தோத்து போயிடுறார் விருதுநகர் எலெக்ஷன்ல. டெல்லியில இருந்து காங்கிரஸ் கமிட்டி காமராஜர் கை காட்டி CM ஆனவர் நம் பக்தவச்சலம் முதலியார். அவரும் நம்மளுடைய நசரத் பேட்டையில் பிறந்தவர். நசரத் பேட்டையில் பிறந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பிறந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகி தமிழ்நாடு முதலமைச்சராக 5 வருடம் இருந்தார். அவர் ஒரு வழக்கறிஞர். உங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பக்தவச்சலம் முதலியார். இதை நீங்களே மறந்துட்டீங்க. இதே நசரத் பேட்டையில் தான் CN முத்துரங்க முதலியார். இவருடைய பெரியப்பா, அதாவது நசரத் பேட்டையில் CN முத்துரங்க முதலியார் பிறகுறார். அவரு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர். இன்னைக்கு நசரத் பேட்டையில போனா அவர் சிலை இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அவருக்கு சிலை இருக்குது முத்துரங்க முதலியாருக்கு. ஆனா அந்த சிலை பராமரிப்பு என்று இடிந்து விழுந்து காக்கா புறாக்கள் அசிங்கம் பண்ணும் லெவல்ல இருக்குது. இவர் இங்கிருந்து MLA ஆகி போயிருக்கிறார் சட்டசபைக்கு. இது மட்டும் இல்லாமல் விடுதலை போராட்ட வீரர், விடுதலைக்காக போராடியவர் CN முத்துரங்க முதலியார். அவருடைய தம்பி பையன் தான் பக்தவச்சலம் முதலியார். அவருடைய சிறு வயதிலே அப்பா அம்மா இறந்து போனதால் CN முத்துரங்க முதலியாரே வளர்க்கிறார். பிறகு உங்க திருவள்ளூர் MLA யார் தெரியுமா இருந்தாங்க? 1938 பக்தவச்சலம் முதலியார் தான் CM இருக்கும்போது இங்க MLA இருந்தார். பிறகு பொன்னேரியில் நின்று தோக்கிறார், ஸ்ரீபெரும்புதூர் MLA ஆகிறார். இப்பேற்பட்ட ஒரு தொகுதி இந்த தொகுதி. இது மட்டும் இல்ல, ஒரே தெருவுல 7 கல்யாண மண்டபம் 6 கல்யாண மண்டபம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா ஒருத்தர் கட்டி வைக்கிறார். யார் தெரியுமா? கே முருகேச முதலியார். எங்க சொந்தக்காரர் அவர். கே முருகேச முதலியார். ஒரே தெருவில் போனீங்கன்னா MR, MS, MB அப்படின்னு 6 கல்யாண மண்டபம் ஒரே தெருவில் இருக்கும். இப்பவே பார்த்தா பெரிய பில்டிங்கா இருக்கு. அந்த காலத்துல அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்க யார் அப்படின்னா அவர்களுடைய மகன் திரு ரவிச்சந்திரன், குழந்தைகள் டாக்டர். இங்க வீரராகவ பெருமாள் கோயில் கடைசியில் அங்க ஒரு கிளினிக் வச்சிருக்கிறார். அவங்களுடைய மனைவி அருணா அவர்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள். எங்க தொண்டை மண்டல சைவ வேளாளர். எங்க குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள் அவர். இது மட்டுமல்ல, நம்மளுடைய சச்சிதானந்த முதலியார் சுந்தரம் பஸ் ஓனர் தெரியுமா உங்களுக்கு? சுந்தரம் பஸ் ஓனர் தெரியாத ஆட்களே கிடையாது. முதலியார் சமுதாயத்துக்காக மிகவும் கஷ்டப்பட்டவர் சச்சிதானந்த முதலியார். பூண்டி தயாளன் முதலியார். அவரோட சன்னு கூட வந்திருந்தார். பிரகாஷ், சதீஷ் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. இதை போன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் நம் சமுதாய ஆட்கள் மிகப்பெரிய லெவல்ல சாதிச்சிருக்கிறாங்க. இந்த சமுதாயத்துக்கு மட்டுமில்ல, மற்ற சமுதாயத்துக்கும் மிக நல்லது செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சில வீடியோக்கள் போட ஆரம்பிச்சேன். அது ரொம்ப நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு, நிறைய பேர் என்கிட்ட எனக்கு தினம் குறைஞ்சது ஒரு 250 ஃபோன் கால் வருது. தினம் நான் 1000 மெசேஜ், 2000 மெசேஜுக்கு 2000 இமெயில் நான் டெய்லி பதில் போட்டுன்னு இருக்கேன்.
நம் சமுதாய மக்கள் அனைவரும் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 30 மாவட்டத்தில் நாங்கள் தமிழக நீதி சங்கத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். 30 மாவட்டம், 4 மாநிலம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, 4 மாநிலத்தில் எங்களுக்கு 100 பேர் இருக்கான். ஒரு மாநிலத்திலையும். வெளிநாடு அயலக அணி 25 பேர் வெளிநாட்டில் எங்கள் முதலியார் சமுதாய ஆட்கள் என்னை நம்பி எங்கள் சங்கத்தில் சேர்ந்து நாங்கள் இன்று வளர்ந்திருக்கிறோம். 2 மாதத்துல தான். ஆத்மார்த்தமோட ஒரு வேதனையோட போட்டேன். மக்கள் வந்தார்கள், சங்கம் ஆரம்பிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 20,000 உறுப்பினர்கள் நாங்கள் வச்சுன்னு இருக்கிறோம். 20,000 உறுப்பினர்கள் 2-3 மாதத்தில். இப்போ அடுத்து வேற ஒரு பயணம், மாவட்டமாக எல்லா கிராமத்துக்கும் கூப்பிடுறாங்க. முதல்ல சென்னையில் முதல் மாநில செயற்குழு பொதுக்குழு போட்டோம். பிறகு நாட்டேரி பிரம்மதேசத்துக்கு போனோம். பிறகு பொதட்டூர்பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் போனோம். அடுத்து இங்கே வந்திருக்கிறோம். தமிழக நீதி சங்கம் மக்களுக்கு, முதலியார் பிள்ளைமார் சமுதாய மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்க சங்கத்தில் 10 அட்வொகேட் எடுக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்களுக்கு 10 டாக்டர் வச்சிருக்கோம். நாங்க ஒரு 10 ரிட்டையர் ஆன எஸ்ஐ, போலீஸ் ஆபீசர் இருக்கிறாங்க. 10 பேர் கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன விஏஓ, தாசில்தார் எங்க கூட இருக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம்? இன்று நாங்கள் எல்லா மக்களுடைய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள்ல இருந்து, பட்டா பிரச்சனையில இருந்து எல்லாத்துக்கும் நாங்களே மக்களுக்கு உதவி, சட்ட ஆலோசனை, கைட் பண்றோம். அவங்களுக்கு நாங்க ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து கைட் பண்றோம். இதே போன்று அனைத்து தமிழ்நாடு மாவட்டங்களிலும் நாங்கள் இதை உருவாக்குவோம். சமூக பாதுகாப்பை தமிழக நீதி சங்கம் வழங்கும். நாங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த சங்கம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, தயவு செய்து இந்த மேட்ரிமோனி வேலை பார்க்கறது, குடும்ப விழா, மங்கள விழா, லஞ்ச் போடுறது, இதை நாங்க பண்ணவே மாட்டோம். தயவு செய்து பண்ண மாட்டோம். சமுதாயம் சீர்கெட்டதே இதனால தான் கெட்டு போச்சு. அடுத்து இன்று நம்ம சமுதாயம் வந்து ஒரு காலத்தில், நான் அப்புறம் வரேன், இன்னைக்கு முதலியார் பிள்ளைமார் சமுதாயம் வீழ்த்தப்பட்டு விட்டது. வீழ்த்தப்பட்டதுன்னா என்ன அடிச்சு? தோக்கடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். வீழ்த்தப்பட்டு விட்டது, ஒடுக்கப்படுகின்றது. நம்மளை ஒடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தமிழக நீதி சங்கத்தை இன்னைக்கு எப்படியாவது காலி பண்ணி ஓரமா உட்கார வச்சிடணும்னு நிறைய பேர் பிளான் பண்றாங்க. யார் பண்றாங்க தெரியுமா? ஏற்கனவே சங்கம் வச்சிருக்க தான் பண்ணின்னு இருக்கான். இதை எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு, நான் வந்து குடல் அறுவை சிகிச்சை டாக்டர், எவ்வளவு மக்களை உயிரை காப்பாத்திருக்கிறேன், விளையாடிட்டு போனா மக்கள் சேவைக்காக எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து தான் நான் வந்திருக்கிறோம். அண்ணா எப்படி ஒரு இதயம் தாங்கும் ஒரு இதயமோ, நான் இந்த சமுதாய பணி வரதுக்கு முன்னாடி என் இதயத்தை எதையும் தாங்கக்கூடிய இதயமாக மாற்றிக்கொண்டு, எதற்கும் கவலைப்படாமல் எமனே வந்தாலும் சவால் விட்டு நான் நிற்பேன். எவன் வரீங்களா வாங்க, நல்லதுக்காக நான் நிற்க போகிறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு எதிர்ப்பு வந்ததால் நான் சமாளிக்க நான் தயாராக இருக்கிறேன். என் மக்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க. இன்னைக்கு எந்த சங்கத்திலும் இளைஞர்கள் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இளைஞர்கள் எந்த சங்கத்திலும் கிடையாது. இன்னைக்கு நாம் வீழ்த்தப்பட்டோம், ஒடுக்கப்பட்டு விட்டோம். காரணம், அதுக்கு ஒற்றுமை இல்லை. ஏன் ஒற்றுமை இல்லை? ஏன் ஒற்றுமை இல்லை என்றால், நம்ம உட்பிரிவு பேசி பிரிஞ்சிருக்கிறோம். தொண்டை மண்டல சைவ வேளாளர் சங்கம் தனி, துளுவ வேளாளர் சங்கம் தனி. துளுவ வேளாளர்லேயே பார்த்தா உயர்குடி துளுவ வேளாளர், தொண்டை மண்டல துளுவ வேளாளர், சாதா துளுவ வேளாளர். அடுத்து செங்குந்த முதலியார். செங்குந்த முதலியாரும் நாங்கள் கைக்கோளர்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, செங்குந்தர்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இந்த செங்குந்தர் கைக்கோளருக்குள்ளேயே பெருக்கூட்டம், சிறு கூட்டம், பெருத்தாளி கூட்டம், சிறுத்தாளி கூட்டம். அவங்களே ஒருத்தர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்லை. இப்படியே நம்ம உட்பிரிவு பேசி 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 வீணா போயிட்டோம். இன்னைக்கு ஒருத்தர் வந்து நான் ஒரு வீடியோ போட்டா, உட்பிரிவை மறந்து ஒற்றுமை என்னைக்கு பிறக்குதோ அன்னைக்கு தான் இந்த சமுதாயம் முன்னேறும். இந்த உட்பிரிவை எல்லாம் நம்ம கிட்ட புகுத்திட்டாங்க, திணிச்சிட்டாங்க. அரசியல் காரணங்களுக்காக புகுத்தி விட்டு திணிச்சு விட்டாங்க. இதை வந்து நாம் மறந்து வர வேண்டும். அதே நேரத்தில் உட்பிரிவை பற்றி பேசி எல்லாரும் கலக்கணுமான்னு கேட்டால், உங்களுடைய குலம், வழக்கம், குலதெய்வம், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது, அந்த விஷயங்களை நீங்க பாருங்க. சமுதாயம் ஒன்று வரும்போது, அரசியல் நம்ம போகும்போது நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து வர வேண்டும். அவரவர் பாரம்பரியத்தை, அவரவருடைய வரலாறை நீங்க பாதுகாத்துக்குங்க. செங்குந்த முதலியார்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்கு, அதை நாம் பாதுகாக்க வேண்டும். வெள்ளாள முதலியார்களுக்கும், துளுவ வெள்ளாளர், தொண்டை வெள்ளாளருக்கு எல்லாருக்கும் இருக்கு, அதையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு 6 முதலமைச்சர் வந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. சரித்திரமே கிடையாது. ஒரே ஒரு சமுதாயத்தில் தான் இந்த முழு இந்தியத்திலேயே, பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்த சமயம் சரி, சுதந்திரம் கிடைச்சப்பறம் சரி, 6 முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க ஒரு சமுதாயம். அது எந்த சமுதாயம் தெரியுமா யாருக்காவது? நம் முதலியார் சமுதாயம் 6 முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க. தைரியமா சொல்லலாம், நாம் ஆண்ட பரம்பரை. தைரியமா சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு சொல்றாங்க 6 முதலமைச்சர் வச்சிருக்க, நம்மளை தவிர எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம் உண்மையிலே ஆண்ட பரம்பரை தான். என்ன ஜாதி பெருமையை பத்தி பேசுறேன்னு என்று நினைக்க வேண்டாம். இது ஜாதி வரலாறு, பெருமை அல்ல, வரலாறு. 6 பேர் யாருன்னு முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்க. முதலில் நம் சமுதாயத்தில், முதலியார் சமுதாயத்தில் முதலமைச்சராக வந்தவர் PT ராஜன் அவர்கள். நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக 1936 இருந்திருக்கிறார். முதல் சீஃப் மினிஸ்டர். அவர் ஒரு வழக்கறிஞர். அடுத்தது பக்தவாச்சலம், உங்க மாவட்டத்துக்காரர். 5 வருஷம் கண்டினியூஸா இருந்தார். காங்கிரஸில் முதலமைச்சராக இருந்தார். அடுத்தது நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள், என் மாவட்டத்தை சேர்ந்தவர், என் ஊரை சேர்ந்தவர், திமுகவை ஆரம்பித்து முதலமைச்சராக இருந்தவர். 3
4வது அண்ணா இறந்த பிறகு நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். அடுத்து எம்ஜிஆர் இறந்த பிறகும் நாவலர் நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சராக வந்தார்கள். இது மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியில் பி சண்முகம் காங்கிரஸ்னுடைய முதலமைச்சர், நம் சமுதாய துளுவ வெள்ளாள முதலியார் அவர். இது மட்டுமா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் நம்ம முதலமைச்சர் மாதிரி கிடையாது, கர்நாடகாவுக்கும் நம்ம முதலமைச்சராக இருந்திருக்கிறோம். திவான் பகதூர் ஆற்காடு இரட்டையர்கள் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஆற்காடு ராமசுவாமி முதலியார் 1943 இருந்து 46 வரைக்கும் 3 வருஷம் கர்நாடகாவுக்கே சிஎம் நம்ம தாயா. திவான் பகதூர் மைசூர் மகாராஜா இருந்த டைம்ல இவர் தான் சீஃப் மினிஸ்டர். இந்த வரலாறுலாம் தயவு செய்து இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வரலாறை எல்லாம் நாம் மறந்து விட்டோம். 60 வருஷமா இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் 1969 வரைக்கும் முன்னாடி வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்டோம், வீழ்த்தப்பட்டோம், விரட்டி அடிக்கப்பட்டோம். ஏன்? நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் அப்பா காலத்தில் பண்ண தப்பு, இந்த 60s கிட்ஸ் 70s கிட்ஸ் பண்ண தப்புனால தான் இன்னைக்கு 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் நம்மளாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இவங்க பண்ண தப்பு என்ன தப்பு பண்ணாங்க? சமுதாயத்துக்கு ஒண்ணுமே பண்ணல, பொதுநலம் இருந்துட்டாங்க. நல்லதுதான், பொதுநலத்தோடு இருங்கள். சமுதாய முதல்ல சுயசாதி பற்று, பிற ஜாதி நட்பு, ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே இருந்தால்தான் வளரும். இன்று இளைஞர்களுக்கு சரியான கல்வி இல்லை. ஒரு சின்ன பையன் 25-22 வயசு பையன் எனக்கு எங்க கிளாஸ்ல இன்ஜினியரிங்ல நாங்கள் 60 பேர் இருக்கோம், அதில் 4 பேர் தான் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் கிளாஸ் ஃபுல்லாக நம்ம தான் இருப்போம். இன்று படிப்பு குறைஞ்சிருச்சு, படிப்பு இல்லாதால் வேலை கிடைக்கவில்லை. இப்போ இன்னைக்கு ரிட்டையர் ஆனவங்களாம் நீங்களாம் ஜாலி ஆயிட்டீங்க முதலியாரன்ட்டு. இன்னைக்கு நாங்கள் உட்காந்து கஷ்டப்பட்டிருக்கோம், நீங்க பண்ண தப்புனால வேலை எவனுக்கும் கிடைக்கிறது கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது? தலைமை செயலகத்தில் 60% முதலியார் பிள்ளை மாதிரி இருந்தாங்க, இன்னைக்கு பார்த்தா 4% கூட கிடையாது. எந்த மினிஸ்டருக்குமே பிஏ நம்ம ஜாதி கிடையாது. இது தெரியுமா உங்களுக்கு? முதல்ல தெரியுமா? நம்ம கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய முதலியார் மினிஸ்டர்களுக்கே பிஏ நம்ம கிடையாது. ஏன்? இது மட்டும் இல்ல, வேலை இல்ல. வேலை இல்லாம ஆண்களுக்கு, நம் சமுதாய ஆண்களுக்கு 40 வயசு 35 வயசு ஆனாலும் கல்யாணம் இல்ல, 40 வயசு ஆனாலும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது இளைஞர்களுக்கு. ஏன்? நம்ம கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய முதலியார் அப்பாக்கள் அவங்க பொண்ணுங்களே கொடுக்க மாட்டாங்க. படிப்பு இல்ல, உனக்கு வேலை இல்ல, காசு இல்ல, காசு யாருக்கிட்ட இருக்கோ நான் பொண்ணு கொடுத்துட்டு போறேன்னு பற்று இல்லாம போறாங்க. இது அவர்களுடைய சொந்த விருப்பம். பட் இருந்தாலும் சமுதாயம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதை நாம் தயவு செய்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இதில் கொண்டு வரணும். எந்த ஒரு சமுதாயம் சும்மா வந்துட்டோம், அண்ணா சிலைக்கு மாலை போட்டோம், இவர் சிலைக்கு மாலை போட்டோம், மாலையை போட்டால் மட்டும் சமுதாயம் வளர்ந்து விடுமா? நம் பெருமையை பேசி நம் வரலாறை அடுத்த தலைமுறைக்கு சொன்னாதான் சமுதாயம் வளரும். இதை நாம் மறந்து விட்டோம், இழந்து விட்டோம். தமிழ்நாட்டில் 2,25,00,000 பேர் இருக்கிறாங்க, 8 கோடி பேர்ல. இன்று நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 15% இடஒதுக்கீடு கட்டாயம் அனைத்து முதலியார் பிள்ளைமார்களுக்கு வேணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் இன்னைக்கு எடுக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு ஒரு தனி வாரியம் அமைக்க வேண்டும் தமிழக அரசாங்கம். ஏன் இந்த வாரியம் அமைக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 22 லட்சம் ஏக்கரா ஆதீன மடங்களுக்கு இருக்கக்கூடிய இடம். இந்த ஆதீன மடங்களுக்கு யார் நிலம் எழுதி வச்சாங்க? நம்ம முன்னோர்கள். காஞ்சி தொண்டை மண்டல ஆதீனம். இன்னைக்கு மொத்தம் தமிழ்நாடு இந்தியாவில், தயவு செய்து எல்லாரும் கேட்டுக்கங்க, இது முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் மொத்தம் 18 சுத்த சைவ ஆதீன மடங்கள் இருந்தது. ஆதீன மடம்னா ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி, சங்கர மடம் இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் நல்லா இருக்கணும், கோயில்களை நல்லா பராமரிக்கணும், பஞ்சம் வந்தால் இந்த நிலங்களை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்யவும் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணதான் ஆதீன மடங்களை உருவாக்கி அதற்கு நிலத்தை எழுதி வைத்தார்கள் நம் முன்னோர்கள். 1 ஏக்கரா 2 ஏக்கரா இல்ல, 2 லட்சம் ஏக்கரா. 18 சுத்த சைவ ஆதீன மடங்கள் இருந்தது. இன்னைக்கு வெறும் 10 ஆதி சைவ மடங்கள் மட்டும்தான் இருக்கிறது. 8 அழிஞ்சு போயிடுச்சு. எப்படி அழிஞ்சது? என் பாட்டங்காலத்துல, எங்க அப்பா காலத்துல தான் அழிஞ்சிருச்சு. அழிய விட்டுட்டாங்க. மிச்சம் இருக்கிற 10 என் தலைமுறைகள் காப்பாற்றுவோம், காப்பாற்றி மொத்தத்தையும் நாங்கள் மீட்போம். காஞ்சி தொண்டை மண்டல ஆதீன மடம், குன்றக்குடியின் சொல்லப்படுற திருவண்ணாமலை ஆதீன மடம், மதுரை ஆதீன மடம், திருவாடுதுறை ஆதீன மடம், தர்மபுர ஆதீன மடம், சூரியனார் கோயில் ஆதீன மடம், இதை போன்று செங்கோல் ஆதீன மடம், இதே போன்று சைவ மடங்களை நாம் பாதுகாக்கணும். அதுக்கு 2 லட்சம் ஏக்கரா இருக்குது. அதை எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ஒரு மடத்துல கூட நம்ம கம்யூனிட்டிக்கு வேலை வாய்ப்புகள் இல்ல. இதை பாதுகாக்கணும். 2 லட்சம் ஏக்கரா இருக்குது. இளைஞர்களை தெரிந்து கொள்ளுங்கள், போய் படிச்சு ரிசர்ச் பண்ணுங்க. அடுத்து செங்குந்த முதலியார்களுக்குன்ட்டு மன்னர்கள் காலத்தில், நம் பிரிட்டிஷ் காலத்தில் பாவடி நிலம் என்று இருந்தது. எல்லா கிராமத்திலையும் எல்லா ஊர்லயும் பாவடி நிலம் ஒன்று இருந்தது. தெரியுமா? பாவடி நிலம் என்றால் தெரியுமா யாருக்காதீங்க? பாவு அடிச்சு பாவு காய போட்டு அந்த நூல் பின்னலாடை எடுத்து தான் அவங்க தறி செய்வாங்க. அதுதான் பாவு நிலம், பாவடி நிலம். இந்த இடங்களும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதற்கும் தமிழக அரசாங்கம் ஆதீன மடங்களை பாதுகாக்கிறதுக்கும் பாவடி நிலத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும். இன்று ஆதி திராவிடர்களுக்கு பஞ்சமி நிலம் இருக்கிறதுனால அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க. முஸ்லிம் சகோதரர்களுடைய இடம் வக்பு நிலத்தை வக்பு போர்டு வச்சு பாதுகாக்கிறாங்க. நம்மளதையும் அதை போல பாதுகாக்கணும் என்று அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள். அதே போன்று இந்த மாவட்டத்தினுடைய CN முத்துரங்கம் முதலியாருடைய பெயரை திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு கண்டிப்பா வைக்கணும். இந்த மாவட்டத்தின் தந்தை
இன்னைக்கு இங்கே இவ்வளோ பேர் வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, போக்குவரத்து இருக்குதுன்னா அன்னைக்கு 1938 இவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு எம்எல்ஏவும் தலைவராக இருந்ததுனால இதெல்லாம் வந்தது. அடுத்து எம் பக்தவச்சலம் முதலியாருக்கு நீங்க செலவைங்க. யார் யாருக்கோ செலவு வைக்கிறீங்க. ஒன்று வச்சா எம் பக்தவச்சலம் முன்னாள் முதலமைச்சர்னு பேர் வச்சு அவருக்கு ஒரு செலவைங்க. பஸ் ஸ்டாண்டில் பக்தவச்சலம் முதலியார் சிலை இருக்கணும். நாங்கள் கொண்டு வருவோம், அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி நாங்கள் கொண்டு வருவோம். இன்று அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 எம்எல்ஏ தொகுதி இருக்குது. 10 எம்எல்ஏ தொகுதி. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவெற்றியூர், மொத்தம் 10 எம்எல்ஏ தொகுதி இருக்குது. இதில் கும்மிடிப்பூண்டி தொகுதியை முதல்ல எடுத்து பார்ப்போம். மொத்தம் பதிவான எத்தனை பேர் எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குதுன்னா 2,80,000 பேருக்கு வந்து ஓட்டு உரிமை இருக்குது கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ தொகுதியில் மட்டும். இந்த 2,80,000 பேரில் 1.5 லட்சம் பேர் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். 1.5 லட்சம், பாதிக்கு பாதி. பொன்னேரி எம்எல்ஏ தொகுதி 2,67,000 மக்கள் ஓட்டு போடுறாங்க. இதில் 75,000 பேர் பொன்னேரி தொகுதியில் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அடுத்து திருத்தணி தொகுதி. திருத்தணியில் 2,90,000 பேர் ஓட்டு போட உரிமை பெற்றவர்கள். இதில் 1,43,000 பேர் நம் முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இந்த திருவள்ளூர் தொகுதி 2,80,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில் 1 லட்சம் பேர் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். பூந்தமல்லி எம்எல்ஏ தொகுதி 3,57,000 மக்கள் ஓட்டு போடுறாங்க. இதில் 94,000 பேர் நம் முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஆவடி எம்எல்ஏ தொகுதி 2,98,000 பேர் ஓட்டு போறதுக்கு எலிஜிபிள். 89,000 பேர் முதலியார் பிள்ளைமார் இருக்கிறாங்க. அடுத்து மதுரவாயல் 4,50,000 பேர் வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல 1,23,000 பேர் மதுரவாயல்ல நம்ம சமுதாயத்தினர் இருக்கிறாங்க. அம்பத்தூர் 3,84,000 பேர் ஓட்டு போடுறாங்க. இதுல 70,000 பேர் முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்தில் இருக்கிறவங்க. மாதவரம் 4,54,000 பேருக்கு ஓட்டு இருக்குது. இதுல 1,11,000 பேர் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். திருவெற்றியூர் 3,06,000 ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. இதுல 80,000 பேர் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் 4இல் 1 பகுதி நம் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான் இருக்கிறாங்க. இது நம்மளுக்கே தெரியல. இப்போ இங்க வந்திருக்கக்கூடிய ஒருவேளை உலகத்துல இருந்து யாராவது வந்திருக்கலாம், சிஐடில இருந்து வந்திருக்கலாம். தயவுசெய்து இந்த புள்ளிவிவரத்தை காஞ்சி தமிழன் சொன்னாருங்க, இதை கரெக்டா தப்பான்னு கவர்மெண்ட் கிட்ட சொல்லுங்க. அவங்களே ஷாக் ஆயிருவாங்க. எப்படி இவனுக்கு இந்த டேட்டா கிடைச்சது, எப்படி இவனுக்கு இந்த தகவல் இவர் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்னு கேட்டு தேடட்டும். இதை சாதாரணமாக இந்த தகவலை நான் பெற்ற விடவில்லை. ஒரு முக்கியமான நாள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏனென்றால் திருவள்ளூர் மாவட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி நம் சமுதாயத்தினுடைய ஒரு சக்தின்னு எல்லாம் தெரியுதுக்காக தான் இதை சொல்றேன். நான் முதலியார்கள் ஒன்றும் வீரம் இல்லாதவர்கள் கிடையாது. முதலியார் சமுதாயத்தையோட வரலாறு எடுத்து நீங்க பாருங்க. அரியநாத முதலியார், கிருஷ்ணராயர் தமிழகத்தை ஒண்ணுமே பண்ண முடியல, பயமா இருக்குது, எனக்கு வரதுக்கு பயமா இருக்குன்னு உடனே ஒரு தொண்டை மண்டல சைவ வெள்ளாள முதலியார் அரியநாத முதலியார் அமைச்சுதான் தமிழ்நாடியே பிடிக்கிறாரு. அரியநாத முதலியாருடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. அடுத்து சந்திரமதி முதலியார், ஈரோட்டில் இருக்கக்கூடிய செங்குந்த முதலியார் எடுத்து நீங்க பாருங்க. அடுத்து நன்னன் செய் நன்னன், நம்ம முற்கால சோழல்ல ஒரு மன்னன் இருந்தார், வேளிர் மன்னர். அவர் இருக்கும் வழியில் கேஜிஎஃப், ஆந்திரா, திருவண்ணாமலை, வேலூர் எல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருந்து ஆட்சி புரிந்த ஒரு மன்னர். இது மட்டுமா, மருதநாயகம் பிள்ளை ஒரே போரில் 5,000 பேரை வெட்டி வீசுறாப்பல தன்னுடைய நாட்டுக்கு காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. மருதநாயகம் பிள்ளை, யூசப் கான் அவர் சொல்லுவாங்க, மதம் மாறிட்டார். அவருடைய படத்தை தான் கமலஹாசன் மருதநாயகன் ஒரு படம் எடுக்க வந்தார், நின்று போயிடுச்சு. அது மட்டுமா, தீரன் சின்னமலை அவர்கள், எல்டிடி பிரபாகரனை கேட்டு பாருங்கள். எல்டிடி பிரபாகரன் ஆகட்டும், நம்மளுடைய மும்பையை சேர்ந்த வரதராஜ முதலியார் ஆகட்டும், நம் சமுதாயத்துக்கு வீரம் நல்லா செறிந்திருந்தது. நல்ல வீரமிக்கவர்களாக தான் நாம் இருந்தோம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இப்பதான் சாம்பார் சாதம், பருப்பு சாதம், நெய், முதலியார் சம்பா, விளக்கெண்ணெய் கேடு, வீரத்தை இழந்து மல்லாக்கு படுத்து துப்பிக்கிட்டு ஒரு பொது பிரச்சனைக்கு போகாம வீட்டில் கதவை சாத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வீரத்தை, உங்க உடம்புல ஏற்கனவே வீரம் இருக்குது, இந்த வீரத்தை வரலாறு சொல்லி உங்களுடைய வீரத்தை வெளிக்கொண்டு வரது தான் இதனுடைய முயற்சி. அதுக்காக அடிதடி பண்ணுங்க நான் சொல்லவில்லை. தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தைரியமாக நில்லுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனை உதவி நான் கொடுக்குறோம். நம் சமுதாயத்தை பாதுகாக்கிறது நீங்க போய் ஒரு 4 பேர் நில்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு 10 பேர் போய் நில்லுங்கயா, தைரியமா போய் நில்லுங்க. மத்தவங்க நிக்கிறாங்க, நிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த வீரத்தை நீங்க எப்போ, இந்த தைரியத்தை எப்ப நீங்க வளர்க்க போறீங்க? ஒற்றுமை வளருங்க. சொல்லுங்க, இனமே எழு, ஒற்றுமை பெரு, இனமே எழு, ஒற்றுமை பெரு, இனமே எழு, ஒற்றுமை பெரு. எப்படி ட்ரம்ப் வந்து மேக் அமெரிக்கா ப்ரவுட் அகைன், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொன்னாரோ, அதே போன்று மேக் முதலியார்சன் பிள்ளைமார்ஸ் கிரேட் அகைன். அனைவரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள், நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில கோரிக்கைகள் தமிழ்நாடு முழுக்க அனைவரும் என்னை கேட்டிருக்கிறார்கள். அது என்ன விஷயம், என்ன முடிவு அப்படின்றது கூடிய விரைவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களாம் ஆவலோடு ஒரு எதிர்பார்த்த ஒரு முடிவைத்தான் நான் எடுக்க போகிறேன். தைரியமாக எடுக்க போகிறேன், துணிச்சலாக எடுக்க போகிறேன். தமிழ்நாடே திரும்பி பார்க்கும். அதே போன்று
அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நம்மளுடைய ஒரு பொதுக்கூட்டம் இதை போன்று நடைபெறும். அதுக்கு அடுத்து திருவண்ணாமலை மற்றும் வேலூரில் நடக்கும். பிப்ரவரி 22 முதல் மாநில மாநாடு காஞ்சிபுரத்தில் 50,000 1 லட்சம் பேரை கூட்டி நான் காமிக்க போகிறோம். நன்றி, வணக்கம். இனமே எழு, ஒற்றுமை பெறு.